இது அரமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ், லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். தளபதி ரவுண்ட்ல அடுத்தபடியான பாடலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, விஜய் சாரோட சேர்ந்து நடிக்கணும், பேரா பண்ணி நடிக்கணும் அப்படின்னு எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். விஜய் சாரோட படத்தில் ஒரு வேலைக்காரியாவது நான் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிப்பேன். ஸோ அவரோட சேர்ந்து அதுவும் 2 ஹீரோயின் சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸ் பண்ணார். ஒரு அழகான பாடல்னா இந்த பாடல் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு ஹன்சிகா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்ட ஜிலேபி ஜெனிலியா 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அழகான பாடல விஜய் மாதிரியே ரொம்ப கலக்கலா அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து அந்த வாய்ஸ்லேயே காமிச்சிருப்பாரு நம்ம பிரசன்னா சார். அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம பிரசன்னா சார் பாடின பாடல் இங்கே நம்மளுக்காக பிரசன்னா சார் நம்மளுக்காக பாட போறாரு. ஸோ பிரசன்னா சாரோட ஜோடி போட்டு நம்மளுடைய ஸ்டெஃபி பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் பிரசன்னா சார் அண்ட் ஸ்டெஃபி. தருவே உலக அழகி மெடல வெரது வெண்டக்காமும் காது அவரக்கா மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகா கனிந்த காய் தோட்டம் நீதானா முளைச்சு மூணு எனைய விடல தருவே உலக அழகி மெடல குத்தி கடுகாக நின்ற காய் தோட்டம் நீதானா வயசு 15 அடிவாடி மாம்பிஞ்சு என் நெஞ்சு என்ன பார்த்து நீ கொஞ்சு பார்வை திருப்பாச்சி உன் கண்கள் இருப்பாச்சு உன்னை பார்த்தாலே என் பாலம் பெருமாச்சு கண்ணா பின்னான்னு நீ உசுபைத்தும் கச்சுக்கார இதமான முத்தக்கார மீசக்கார முளைச்சு மூணு எனைய விடல தருவே உலக அழகி மெடல விரலு வெண்டக்காவும் காது கவரக்கா மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகா கனிந்த காய் தோட்டம் நீதான் மூணு எனைய விடல தருவே உலக அழகி மெடல வரலு வெண்டக்காவும் காது அவரக்கா மூக்கு மொளகா மூக்குத்தி கடுகா கனிந்த காய் தோட்டம் நீதானா
தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா சார். இந்த ஒரு பாடலில் நம்மளுடைய விஜய் சாருக்கு நம்ம வந்து டெடிகேட் பண்ணுறோம். அண்ட் எங்களுக்காக வந்து இங்கே ஒரு ட்ரீட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இந்த தளபதி ரவுண்டில். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இங்கே நின்று அப்பப்போ ஜட்ஜஸ் பாடணும். ஏன்னா நம்ம அங்கே உட்காந்து கமெண்ட் பண்ணுறோம்ல, அது ஈஸி. பட் இங்கே வந்து பாடும்போது எவ்வளோ கஷ்டம், எத்தனை பேர் நோட் பண்ணுறாங்க. அண்டு ஜட்ஜஸ் அங்கே இருக்காங்க 2 பேர். இப்போது ஆண்ட்ரு என்ன சொல்ல போகிறாங்களோ, நரேஷ் என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது. அண்டு நம்மளெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் எப்படி நினைப்பாங்களோ. ஸோ அது வந்து இங்கே நின்று பாடி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இனிமேல் எப்படி வந்து இதே மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். சார், இந்த பாடல் பாடும்பொழுது உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவங்கள் நிறையவே இருக்கும். அந்த விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கோங்க சார். இது வந்து மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்களோட பாடல். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சொல்கிறது உண்டு, இப்போவும் சொல்லிக்கிறேன். இந்த சாங் ஆக்சுவலி முதல்லையே பாடியாச்சு. பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் சரணமில் அவ்வளோ இல்லை. ஆக்சுவலி டியூனில் கண்ணா பின்னான்னு நீ அழகா இருக்கிறியே, அதுதான் ஆக்சுவல் டியூன். கண்ணா பின்னான்னு நீ அழகா, அது வரைக்கும் நான் தான் தேவையில்லாமல் பாடினேன். ஆனால் அவர் வந்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஸ்டேஜில் பாடும்போது கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், ஸோ சிம்பிளாகவே இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டும், எல்லாருமே பாடலாம், நீங்களும் பாடலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது அந்த ரேஞ்ச் டச் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்லி 2-3 நாள் போய் அதை பாடி பண்ணேன். ஆக்சுவலாக அவர் ரொம்ப நல்லா அலோவ் பண்ணார். அண்ட் பாடுறதுக்கு ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணார். அண்ட் கடைசியில் இது வந்து என்ன படம் அப்படின்னு கடைசியில் கேட்கும்போது தான் இது வந்து வேலாயுதம் விஜய் சார் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ரொம்ப எனக்கு பை காட்ஸ் கிரேஸ், ராகவேந்திர சுவாமி அனுகிரகமில் எனக்கு அப்பப்போ நல்ல நல்ல ஹிட் சாங்ஸ் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. அதில் இந்த மாதிரி மெலடிலாம் எல்லா சிங்கர்ஸுமே கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் ப்ளீஸ் பி சீட்டட் சார். தேங்க்யூ. பிரசன்னா சார், இங்கே பாடின அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? ஸ்டெஃபியோட பாடின அனுபவம். இல்லை, ஸ்டெஃபியோட பாடின அனுபவங்கிறத விட அங்கே நின்று பாடினேன். இங்கே ஜட்ஜாக வந்து நான் சொல்கிறேன். ஸ்டெஃபி நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. நல்ல வாய்ஸு. அதே மாதிரி வாய்ஸ் வந்து ஒருவேளை நீங்களே பாடிருந்துருக்கலாமே அப்படி தோண வச்சது ஆக்சுவலாக. தேங்க்யூ சார். இதுதான் எங்கள் வியூ வாய்ஸ் கண்டஸ்டன்ட்க்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா பாடினீங்க. கரெக்டாக இருந்தது. கோரஸ் இது ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாஜரேஷன் கிடையாது. மூவியில் நீங்கள்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது உண்மை. அந்த பையன் கூட பாடின பையனும் நல்லா பாடின. ஆக்சுவலாக வாய்ஸ் நல்லா இருந்தது. வாய்ஸ் அமைகிறது பெரிய விஷயம். அது அந்த பையனுக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் பயந்துக்காமல் பாடணும். அந்த ஸ்டேஜில் கேமராலாம் இருக்குங்கிற அந்த பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாடணும். அவ்வளோதான். கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் போடலாம். பயம் இருக்கணும், ஆனால் வெளியே காமிச்சக்கூடாது. அது பாட வரும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் போக வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கவலைப்படாதீங்க. ஸோ கியூட் சார். அண்ட் நரேஷ் ஐயர் சார், நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க இந்த பர்ஃபார்மன்ஸை? இது அஃப்கோர்ஸ் பிரசன்னா சார் பாடினது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. அப்புறம் அஃப்கோர்ஸ் அது ஒரு பயங்கரமான ரேஞ்ச் வேறு அந்த சாங். அதை எப்படி இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ அழகாக பாடுற, சத்தியமாக எனக்கு இதெல்லாம் ஒரு ஆக்சுவலி ஒரு லெசன் மாதிரி தானே. இது மாத்திரம் இல்லை, ஈவன் இப்போ கேரவனில் உட்காந்துருக்கிறத இது எப்படி பாடணும் அதை எப்படி பாடணும்னு அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிறது உண்டு அப்பப்போ. ஸோ அதுக்கே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி வித் ஹிம் ஹியர். வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையான ஒரு ஜட்ஜ், ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு ஜட்ஜ் எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக பிரசன்னா சார், உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தையும். எங்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு என்ன காமெடியாக பேசுறது சார். அப்படி நம்ம ஏதாவது மொக்கையாக பேசிட்டோம்னா அது சமாளிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன் சார். இல்லை சார், நம்ம பேசினது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது அது டக்குனு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இல்லை அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க சொல்கிறது கரெக்ட். அக்ரி. தேங்க்யூ ஸோ மச் சார். இதான் சொல்ல வந்தீங்களே சார்.
ஏதோ சொல்ல வந்தீங்களே சார் நரேஷ் sir. அதுக்குள்ளே அவர் ஏதோ சொல்லிட்டாரு, மறந்து போயிட்டு. அது ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டான ஒரு விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். யூ கேன் ப்ரொசீட். நோ தட்ஸ் வாட். அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிறது உண்டு. அண்ட் இது அப்பப்போ எவ்வளோ ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக பாடணும் அப்படி தான் ஒரு எக்ஸாம்பிள் இது. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அண்ட் ஸ்டெஃபி, யூ ஆல்சோ சவுண்டட் குட். Thank you, sir. ஆனால் ஸ்டில் யூ ஆர் ஸ்கேட். மேபி இட்ஸ் பிகாஸ் அவரோட பாடுறதுனால உங்களுக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருந்திருக்கலாம். பட் ஆக்சுவலி அவர் ஓரளவுக்கு நல்லவர் தான். நீங்கள் இவ்வளோ பயப்பட வேண்டாம். ஸோ யூ சவுண்டட் குட், பட் ஸ்டில் சம் பிச் அவுட்ஸ் ஹியர் அண்ட் தேர், ஆல் தட் யூ ஹேவ் டு டேக் கேர். இல்லை இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ஜட்ஜு அப்படின்னா எல்லாமே தெரியும் அப்படின்ற கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபார்மில் இருப்பீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மேடம் சொல்லி தராங்க, அதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுன்ட்டு பாடி 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 ஃபார்மில் இருப்பீங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் டக்குன்னு நீங்கள் பாட சொன்னால் பாட முடியும். பட் எல்லா ஜட்ஜஸ்னாலையும் பாட முடியுமான்னு தெரியாது. பிகாஸ் அதுவும் நாங்கள் ஃபார்மில் இருக்கணும். அது மாதிரி எனக்கு அங்கே நிற்கும்போது உங்களை பார்த்து பயமாக இருந்தது. அதனால தான் கடைசி லைனில் கொஞ்சம் அந்த பையன் லைட்டாக கொஞ்சம் விட்டான். அது தட்ஸ் ஃபைன். ஏன்னா அது அந்த பயமும் இருக்கணும் கொஞ்சம். நரேஷ், ஆண்ட்ரியா எவ்வளோ பெரிய சிங்கர், அவங்க முன்னாடி பாடுறோம்ல, அதுக்கான அந்த பயம்தான் அது. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ பிரசன்னா சார். அண்ட் நரேஷ் ஐயர் சொல்லியிருந்தாரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாரு பிரசன்னா சாருக்கு. நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் கொடுங்க. சார் நீங்கள் மேலே பார்த்து பாடிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி யூஸ்வலாக. ஸோ நான் கேட்குறேன் உங்ககிட்ட, யாரை பார்த்து பாடினீங்க சார்? அந்த ஆண்டவனை பார்த்து. அந்த ஆண்டவனை பார்த்து பாடினீங்களா? சரி, பிரசன்னா சார் ரொம்ப அற்புதமாக பாடினாரு. அவருக்கு ஒரு பலூன் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன இந்த நேரத்தில் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக ஹார்ட் அண்ட் பலூன் என்ன அலாவுதீன்? எங்கே காணோம்? ஓகே, பிரசன்னா சார் அவ்வளோ ஃபீலோட பாடினாரு. சித்ரா அவளோட ஃபீலிங்ஸோட ஒரு பலூன் கொடுக்குறாங்க. எல்லாரும் கை தருங்க ப்ளீஸ். பிரசன்னா சார், நாங்கள் என்ன ரிக்வஸ்ட் பண்ணாலும் நீங்கள் டக்குன்னு செஞ்சிடுறீங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் வந்து விவாய்ஸில் கிடச்சதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து பெருமைப்படணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டஸ்டன்ட் சார்பாக எங்களுக்கு எங்களோட இதயத்தை பிச்சு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு சூழ்நிலை, இது எங்களுடைய இதயமாக நினச்சிக்கிட்டு சார் என் இதயத்தை தூக்கி போட்டீங்க சார் நீங்கள். இல்லை என்னென்னா, அந்த இதயத்துக்கு முதல்ல நான் மொத்தம் கொடுத்தேன். அந்த இதயம் அப்படியே காற்றா எல்லா இடத்துலையும் இருக்கட்டும்னு பரவி விட்டேன். திங்க் செட், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இஃப் யூ லவ் சம்திங் செட் இட் ஃப்ரீ. அந்த மாதிரி. ஓ ஆஹா, வாழ்க்கையில் முதல்ல ஆண்ட்ரியா இன்றைக்கி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்ட்ரியா. சூப்பர், ஒரு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க தளபதி ரவுண்டில். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸ்டெஃபி, ப்ளீஸ் பி சீட்டட். பிரசன்னா சார் அண்ட் ஸ்டெஃபி ரொம்ப மிஸ்மரைசிங் பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். எங்களுக்காக பிரசன்னா சார் பாடினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பிரசன்னா சார் அண்ட் ஸ்டெஃபியை தொடர்ந்து அடுத்தபடியான பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தலாம். இது அரமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர்ட் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ். உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் வேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.